ஆரஞ்சு லவர்ஸ்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆரஞ்சு மார்மலேட்டை ட்ரை பண்ணி பார்க்கணும். அதாவது அந்த மார்மலேட் அந்த ஸ்கின்னுடைய சங்க்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட மோஸ்ட்ல அவ்வளோ எங்களுக்கு கொடுக்கலாம். மார்னிங் என்ன மாதிரி ஸ்ப்ரெட்ஸ்க்குனாலும் நீங்கள் இதை வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த சிட்ரஸ் மார்மலேட்டை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் வந்து ஆரஞ்சு நிறைய எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு லெமன் மட்டும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இருந்து நம்ம ஜூஸ் எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கிடலாம், நல்லா வடிகட்டி. ஸோ அந்த வடிகட்டின அந்த பல்ப்பில் இருந்து நம்மளுக்கு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அதில் ஒரு கண்டென்ட் இருக்குது, அந்த ஜாமி கன்சிஸ்டன்சிக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பல்ப்பில் உள்ள அந்த இதையும் நம்ம ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்ச் ஸ்கின்ல உள்ள அந்த பீல் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணணும். அதில் உள்ள அந்த ஒயிட் கலர் லேயரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி அந்த ஜூஸில் நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வர மோஸ்டில் அந்த ஸ்கின்ஸ் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகும், டிரான்ஸ்லூசன்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு 5 கப்ஸ் ஜூஸ் இருந்துச்சுன்னா 2.5 கப் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடணும். ஹாஃப் அமௌண்ட் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிடணும். சுகரை ஆட் பண்ணிட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் நீங்கள் வந்து கொதிக்க விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த பல்பி ஜூஸ் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக கலர் சேஞ்ச் ஆகி திக்கான ஒரு ஆரஞ்சு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்விட்ச்